வழக்கமாக புத்தாண்டு அன்று குருவிகள் தானியங்களை தேடிச் சென்று வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு தூங்கும். ஆனால் இந்த முறை இளம் குருவியான சிட்டி ஒரு யோசனை சொன்னது. கழுகாரே, நாம் எப்போதும் நமக்காகலே வாழ்கிறோம். இந்த புத்தாண்டில் நம் காட்டில் உணவின்றி தவிக்கும் மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஏன் உதவக்கூடாது என்று கேட்டது சிட்டி. ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை சூரியன் மெல்ல எட்டிப் பார்த்தது. ஆலமரம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பூக்களால் ஜொலித்தது. குருவிகள் சேகரித்த பழங்களும் தானியங்களும் ஒரு பெரிய இலையில் வைக்கப்பட்டிருந்தன. மெல்ல மெல்ல விருந்தினர்கள் வரத் தொடங்கினர். எல்லோருக்கும் குருவிகள் அன்போடு உணவை பகிர்ந்தளித்தன. அன்று அந்த ஆலமரம் முழுவதும் மகிழ்ச்சி கீதங்கள் ஒலித்தன. மாலையில் சூரியன் மறையும்போது பெரியவர் சொன்னார், இன்றுதான் உண்மையான புத்தாண்டு. நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதை விட பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து மகிழ்வதில்தான்